இன்றைய ஈமானிய கற்றல் ஆன்மீக நிகழ்வில் 19வது ஆன்மீக நிகழ்வா இன்றைக்கு நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த வகையில கடந்த ஆன்மீக நிகழ்வுக்கு முதல் நிகழ்வாக அப்துல் கலாம் ஆசாத் ஷேக் அவர்களால நடத்தப்பட்டது. அதுல நாங்க ஈமானிய கற்றல் நிகழ்வுகளில் உண்டான ஈடுபாடு சம்பந்தமாக விடயத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அது சம்பந்தமான ஒரு சுருக்கமான ஒரு மீட்டரை நாங்கள் செய்யலாம்னு நினைக்கின்றேன். உண்மையில 5 விடயங்களை வைத்துக் கொண்டு எமது ஆன்மீக செயற்பாடுகளை விருத்தி செய்தல் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதில் முதலாவதாக நேர்மறையான பாசிட்டிவ் இமோஷன் பற்றி 12 தலைப்புகளை கற்றுக்கொண்டோம். அந்த விடயங்களை அதுல முக்கியமாக ஈடுபாடு என்ற விடயத்தை நாங்கள் கடைசியாக படித்தோம். ஈடுபாடு என்றதுல எவ்வாறு ஆன்மீக செயற்பாட்டை நாங்கள் விருத்தி செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அவ ஈடுபாடு என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு துறையில் உள்ள ஆர்வம் பற்றியதான் நாங்கள் ஈடுபாடு என்று சொல்லலாம் என்று நாங்கள் ஷேக் அவங்க ஒழுங்கா விளங்கப்படுத்தினாங்க. அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் உதாரணமாக எடுத்து நாங்கள் 4 விடயங்களை ஈடுபாட்டில் செய்யலாம் என்று பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகைய உதாரணமா எடுத்துக்கொண்டால் முதலாவதாக அறிவை தேடுறது சம்பந்தமாக நாங்கள் அதை பார்த்தோம். உதாரணமாக நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகையில முக்கியத்துவம் பற்றியும் அதனை தேடி அறிந்து அதன் சிறப்புகளை விளங்கிக் கொள்வதிலையும் மனதில் பதிந்து கொள்ற விஷயங்களையும் பார்த்தோம். அதுக்கு நாங்கள் சாக்கிரா என்று சொன்னோம். 2வதாக அவங்க விளங்கப்படுத்தும் பொழுது தஹஜ்ஜை தொழ வேண்டும் என்ற மனப்பதிவை ஒரு சிந்தனையாக பதியும் ஹாத்திரா என்ற விடயத்தை பார்த்தோம். அதாவதாக 2வதாக மனப்பதிவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும் என்ற விடயத்தையும் பார்த்தோம். 3வதாக பதிவு பலமாக மாறி ஒரு மனப்பாங்காக மாற வேண்டும், அது உணர்வாக மாற வேண்டும் என்ற விஷயத்தையும் பார்த்தோம். அவ்வாறு தஹஜ்ஜத் தொழ வேண்டும் என்ற ஒரு விடயம் ஒரு சக்தியாக எங்களோட உடம்புல வந்துவிடும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அப்ப கடைசியாக இல்ல 4வது விடயமாக இந்த சக்தியாக மாறிய அந்த விடயம் உணர்வுகளாக மாறி அவங்களை ஆளக்கூடியதாக எந்த ஒரு தடங்கல்கள் வந்தாலும் அந்த தடங்கல்களை மீறி நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாட்ட சக்தியாக செயலில் ஈடுபடக்கூடிய உறுதியை எங்களுக்கு ஏற்படுத்தும் என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த 4 செயல்முறைகளின் ஊடாக நாங்கள் ஏதோ ஒரு விடயத்திலையும் ஒரு ஈடுபாட்டுடன் செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் நாங்கள் பார்த்தோம். முதலாவதாக அறிவு சம்பந்தமான விஷயமும், 2வது மனப்பதிவை ஏற்படுத்திக் கொள்ற விஷயமும், 3வதாக ஒரு பலமான சிந்தனையாக மாற்றிக்கொள்வதும், 4வதாக எந்த தடங்களின் ஏற்பட்டாலும் கூட அதை நாங்கள் ஒரு சக்தியாக வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விடயத்தை நாங்கள் பார்த்து கொண்டோம். பிறகு நாங்கள் அந்த விடயம் ஒரு வாழ்க்கையில எங்களோட ஒரு பண்பாக மாறி அது மாற்ற முடியாத ஒரு பழக்கமாக மாறிவிடும் என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டோம். கடைசியாக அதுல குறிப்பிட்டு முடித்தார்கள் வெற்றி ரகசியம் ஈடுபாடு என்ற விஷயத்தையும் ஷேக் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். எனவே அந்த தொடர்ல இன்றைக்கு நாங்கள் புதிய ஒரு விடயத்தை நாங்கள் கற்றுக்கொள்வோம். அந்த விடயத்தை கற்றுக்கொள்வதற்காக வளமையாக எங்களுக்கு நிறைய ஆழமான விடயங்களை விளங்கப்படுத்தக்கூடிய ஷேக் அப்துல் கலாம் ஆசாத் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட மைக்க மியூட் ஆகி மைக் அதை ஆன்மியூட் பண்ணிக்கோங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் சஹி சார். நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் லாஸ்ட் செஷன்ல என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது சஹி சார். அந்த சமரி முழு பாடத்தையும் அழகான முறையில தொகுத்து தரக்கூடியதாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு பிறகு நாங்க லாஸ்ட் வீக் இன்னொரு புதிய ஒரு தலைப்புல நாங்க போனோம். அது ஈடுபாட்டோட தொடர்பு தான், ஆனா அதை வெளி சப்ஜெக்டா செஞ்சோம். மணி மாஸ்டரிங். அது பணத்தை எப்படி நாங்க ஆள்றது, அல்லது பணம் எங்களோட லைஃப்ல எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் பெறுகிறது என்ற கருப்பொருளை தான் அந்த டாபிக் அமைஞ்சிருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நாங்க இந்த ஈடுபாடு என்பதை சரியாக புரிஞ்சு கொண்டோமா என்ன, இந்த ஈடுபாட்டுல இன்னொரு பகுதி இருக்குது. அந்த இன்னொரு சயின்ஸை நாம் பேச முந்தி அந்த ஈடுபாடு இந்த இப்படி பேசுறது இல்லை தானே, நாங்க ஈடுபாடு என்ற ஒரு சூழல் கேட்கல தானே.
அது ஒரு டொபிக்கா கேட்டுல ஈடுபாடு என்பது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டும் போது அந்த ஈடுபாட்டை பல மாறி உணர்த்தி இருக்கிறாங்க, வலியுறுத்தி இருக்கிறாங்க. இப்ப எங்களுக்கு அந்த ஈடுபாடு என்ற சொல் விளங்கி இருந்தாங்க, அந்த இடத்துல எல்லாம் எங்களுக்கு அந்த சல்லாசமங்களோட வழிகாட்டல்களை எல்லாம் அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்படிதான் நான் அடிக்கடி நான் சொல்ற விஷயம்தான், நாங்க வெறுமனே தலைப்புகளை முடிச்சுட்டு போறதல்லைங்கிற நோக்கம். இந்த செஷன் நுழைஞ்ச இருக்கிற செஷன் அல்ல, மாற்றமாக பிராக்டிஸாக மாறணும். இங்க நாங்க ஒரு விஷயத்தையாவது படிச்சோம்னா அது பிராக்டிஸாக மாறி இருக்க வேண்டும். ஆனா எல்லோரும் போல இண்டிவிஜுவலாக அனுப்புற அந்த ஃபீட்பேக் நிறைய அவங்கள்ட்ட சேஞ்சஸ் வருவது அப்படின்னு சொல்றாங்க. அது அல்லாஹ் தஆலா அருள்பாலிக்க வேண்டும். உண்மையிலே இது ஒரு மாற்றத்தை நோக்கி போற ஒரு பயணம் தான் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில இந்த ஈடுபாடு என்று சொல்லி உதாரணத்துக்கு முதல்ல நாங்க பார்த்தோம் பாசிட்டிவ் இமோஷன் என்று, நேர்மறையான மனவெழுச்சி உணர்வுகள் மனோநிலை என்றது அது எங்களுக்கு விளங்கலாம். பொதுவாக அது பேசு பொருளாக இருக்குது, அதுக்குரிய உதாரணங்களும் எங்களுக்கு விளங்கிச்சு. இந்த இரண்டாவது பகுதி ஈடுபாடுன்றதை நாங்க சரியாக புரிஞ்சு கொண்டோமா என்பது எங்களுக்கு புரிய வேண்டிய விஷயம். அந்த ஈடுபாடு என்பது ஒரு விஷயத்துல இருக்க ஈடுபாடு எப்படி ப்ரொசஸ் ஆகுது, எப்படி இயங்குது என்பதுதான் நாங்க கடந்த லாஸ்ட் சிட்டிங்ல நாங்க பார்த்தோம். சார் சொன்னது போல ஒன்னாவது ஈடுபாடு, ஒரு விஷயத்துல ஈடுபாடு வரும்போது அந்த ஈடுபாடு என்ன செய்யுது, அது சம்பந்தமாக தேட வச்சாக்க நாங்க நிறைய கேட்போம். ஈடுபாடு வரும்போது அது நிறைய கேள்விப்படுவோம், வாசிக்கிறதுல பார்ப்போம், தேடினா எங்க ஈடுபாடு இருக்கும்போது எங்களை எதை தேடுறோமோ அந்த ஈடுபாடு உள்ள விஷயத்துல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொண்டு வந்து தரும். நாங்க நிறைய விஷயத்த பார்த்துருப்போம், நிறைய விஷயத்த கேட்டிருப்போம். ஆனா எங்கள்கிட்ட அதுல ஒரு ஈடுபாடு இல்லாதச்சுட்டு அதை அப்படியே காத்துல அடிச்சுட்டு போகும். அப்படி இல்லாம எங்கள்கிட்ட அந்த ஈடுபாடு வரும்போது நாங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். அட இந்த விஷயத்தை தான் இது சொல்லுது, இந்த விஷயத்தை தான் சொல்லுது, இந்த விஷயத்துல சிறப்பு தான் இது, இந்த விஷயத்தால தான் இந்த பெனிஃபிட் வருவதென்று அந்த பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடியவர்களாக இருப்போம் அந்த ஈடுபாடு வருகின்ற பொழுது. அப்படி இல்லாம கொமனாக பொதுவாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் அதை நாங்க நிறைய ஒரு விஷயத்த, உதாரணத்துக்கு தஹஜ்ஜத் தொழுகை பற்றி நிறைய நாங்க கேள்விப்பட்டிருப்போம், தஹஜ்ஜத் சிறப்புகளை கேட்டிருப்போம். ஆனா அது தாக்கம் செலுத்தி இருக்க மாட்டாது. அது வளமையாக வழக்கம் போல எல்லாரும் போல தஹஜ்ஜத் சிறப்பு சொல்லுவாங்க, அதோட பெனிஃபிட்ட சொல்லுவாங்க, அது சொல்லுவாங்க, குர்ஆன் சொல்லுவாங்க. அது எந்த தாக்கத்தையும் சொன்னா அது வளமையா எல்லாத்தையும் கேட்கிற மாதிரியே கேட்டுப்போம். ஆனா தஹஜ்ஜத் தொழுகையில ஈடுபாடு உள்ளவருக்கு அது தாக்கம் செலுத்தக்கூடியவர்களே, தஹஜ்ஜத் இவ்வளவு சிறப்பு இருக்கிறதா, தஹஜ்ஜத் இப்படியெல்லாம் தாக்கம் செலுத்துகிறதா, தஹஜ்ஜத் இப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்களா என்றது வரப்போகிறது. அந்த வகையில தான் உதாரணத்துக்கு நாங்க அன்றைக்கு தஹஜ்ஜத் அல்லது ப்ரொசஸ் ஆகிறத பார்த்தோம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஐங்கால தொழுகையில எவ்வாறு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நிறைய வழிகாட்டி. அது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் முகஃபிராத்து துனூப்னு சொல்லுவாங்க, பிராய சித்தங்கள் அல்லது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான காரணிகள் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு தொழுகையை தொழுது விட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பது, ஒரு தொழுகையை தொழுது விட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பது, அப்ப இன்திலார் ஸலாத் நாங்க சொல்லுவோம். இந்த இன்திலார் ஸலாத் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு இருப்பது எங்கட பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக சொல்லல. நாங்க சுபஹ் தொழுதோம், லுகர் தொழுகை எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இது நாங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. சில நேரம் வாங்க சொல்ல முந்தையே எங்களுக்கு பள்ளி போய்பட்டு, ரைட், வாங்க சொல்ல முந்தையே எங்களுக்கு சுபஹுக்கு முடிப்பு வந்துடும். எங்கட வேலைகள் சோழிகள் எல்லாம் முன்ன பின்ன சரியா நாங்க என்ன பண்ணுவோம், எனக்கு தொழுகை டைமுக்கு லுகருக்கு இத்தனை மணிக்கு அதான் கேட்கும், இத்தனை மணிக்கு ஜமாத்து நடக்கும், அந்த தொழுகையில நான் ஜமாத்தோடு ஈடுபடணும் என்ற எண்ணம் வரும் பொழுது, எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒட்டோவாக இயல்பாக நான் அந்த வேலையில ஈடுபடக்கூடியனா இருப்பேன். அது எனக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு பிராக்டிஸ் பண்ணுவதற்கு இலகுவாக இருக்கும்.
இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த அல்லாஹ் தஆலா சொல்ற ஹதீஸுல் குதுசில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு சான் வாங்க நான் ஒரு முழம் வருகிறேன், நீங்க நடந்து வாங்க நான் ஓடி வருகிறேன். என்ன விஷயம்டா, முயற்சி என்பது என்ன ஸ்டார்ட் ஆகணும், என்ன ஆரம்பிக்கப்பட வேண்டும். என்ன ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அதை முழுமைப்படுத்தி தருகின்ற விஷயம் அல்லாஹ் தஆலா புரியுது. இதுக்கு நான் பல உதாரணங்களை உங்களுக்கு கடந்த செஷன்கள்ல சொல்லி இருக்கிறேன். அது மாதிரிதான் இந்த விஷயம். ஒரு தொழுகையை தொழுதுட்டோம்டா நான் அடுத்த தொழுகையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். இது ஐங்கால தொழுகையை பொறுத்தவரை எல்லா விஷயத்திலும் இப்படிதான் இருக்குது. ஐங்கால தொழுகையில சுபகு தொழுதால் என் மனசை எதிர்பார்க்க ஈடுபாடு என்றது எனக்கு தொழுகையில ஐங்கால தொழுகையில எனக்கு ஈடுபாடு இருந்தால் நான் என்ன செய்யறேன்டா, சுபகு தொழுதுட்டு நான் பல விஷயத்த சொல்லுவேன். நான் ஒரு விஷயம், சுபகு தொழுதுட்டா அந்த சுபகு தொழுகையில இருந்து நுகர் தொழுகை எப்ப வரும் என்பதை நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். நுகர தொழுதுட்டால் அசர் தொழுகை எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அசர் தொழுதுட்டால் இப்படி ஐங்கால தொழுகையும் நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் போது அந்த தொழுகை நேரம் தவறுறது இல்லை. அந்த தொழுகையில உயிரோட்டம் இருக்கும். அந்த தொழுகையோடு சார்ந்த பல விஷயங்களை நான் செய்யக்கூடியவனாக இருப்பேன். இதனால தான் அது முக்கஃபிராத்துன் என்ற பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ரைட். இப்ப இது ஒரு விஷயம் தானே. அடுத்த ஈடுபாடு, தொழுகையில் இருக்க ஈடுபாடு என்ன செய்யும்? நான் ஐங்கால தொழுகையை சரியாக முறையாக தொழுகையோடு ஈடுபாடு உள்ளவன் என்ன செய்வான் என்றால் எதிர்பார்த்துட்டு இருப்பார். ரெண்டாவது என்ன செய்வாரு, எதிர்பார்த்துட்டு நேரங்காலத்தோட பள்ளிக்கு போயிட்டுவார். உணவு எடுத்து அதுக்கு ரெடியாகி உணவு எடுத்து அப்படியே போறார். நாங்க இப்ப நான் சொல்ற விஷயங்களை நீங்க அப்படியே அவங்களும் முகாசபை செஞ்சு பாருங்க. நான் அப்படித்தானா இருக்கிறேன், அது சாத்தியமா இல்லையா, அது சம்பந்தமா நான் கலந்துரையாடல கருத்து சொல்றேன். இப்ப நான் தொழுகை எதிர்பார்த்துட்டு என்ன செய்வேன்டா, தொழுகை நேரம் வரும்போதே நான் தொழுகைக்காக ரெடியாகும். என்னது, ஒழுவு எடுத்துக் கொள்வேன், தொழுகைக்கு என்று ட்ரெஸ் எடுத்துக்கொள்வேன், பள்ளியை நோக்கி புறப்படுவேன், தஹியத்து மஸ்ஜித் தொழுவேன், தொழுகைக்கு முன்பு இருக்கின்ற சுன்னத்துகளை தொழுவேன். அந்த தொழுகை நேரம் வர்றதுக்கு முந்தைய அல்லாஹ் அன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக்க நான் நல்ல முறையில தொழுவதற்கு எனக்கு நீ உதவி செய்யாம துஆ கேட்கிறேன். இப்படி நான் தொழுகைக்காக பல ஏற்பாடுகளை செய்யறேன். இது என்னது, தொழுகையில் இருக்க ஈடுபாடு. அந்த ஐங்கால தொழுகையை தொழ வேண்டும் என்று ஈடுபாடு. இது பிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தானே. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது, நல்ல ஆடை அணிஞ்சு கொள்றது, உணவு எடுக்கிறது, பள்ளியை நோக்கி போறது, சப்பு லெவல்ல இடம் பிடிக்கிறது, ஜமாத்தோட தொழல், முன்னுக்கு சுண்ணத்துகளை தொழுகிறது, அவுராதுகளை ஓதுறது. இது ஒரு பிசிக்கல் ஈடுபாடு. அடுத்தது என்னது, மென்டலி எப்படி நான் ஈடுபடணும்? அந்த தொழுகை என்ன செய்யணும், அகிமு ஸலாத்த லிதிக்ரி, தொழுகையில அல்லாஹ்வை ஞாபகம் வர வேண்டும். இப்ப இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்க என்னதுன்னா, நான் தொழுகையில ஈடுபாட்டோடு இருக்கும் போது, நாங்க எல்லாரும் இஷா தொழுதுக்கு வந்திருக்கோம். பெரும்பாலும் எல்லாரும் இஷா தொழுதுக்கு தான் வந்திருப்பீங்க. ரைட். நான் கேட்கிற கேள்வி வந்து என்னண்டா, இந்த இஷா தொழுகையின் மூலம் நான் என்ன தாக்கம் பெற்றேன் என்ற உணர்வுல, என்ற சிந்தனையில, என்ற நடத்தில இந்த இஷா தொழுகை என்ன என்ன தாக்கம் செலுத்துச்சு? ஒவ்வொருத்தர் சிந்திச்சு பாருங்க. கேட்கிற கேள்வி, நான் இப்ப இஷா தொழுதிருக்கிறேன். ஈடுபாட்டோடு தொழுதவருக்கும் ஈடுபாடு இல்லாமல் தொழுதவருக்கும் வித்தியாசம் இப்ப புரியலாம். நான் பெரும்பாலும் இஷா தொழுதுட்டேன். எல்லாரும் போல இப்ப 9 மணியானது இஷா தொழுதாச்சு. இந்த இஷா தொழுக என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு என் சிந்தனையில, என் உணர்வுகள்ல, என் நடத்தையில என்ன தாக்கம் செலுத்தணும்? என்ன தாக்கம் செலுத்தணும்?
அப்ப நான் இது கடந்த காலங்களில் நான் பேசிட்டு நான் ரிப்பீட் ஆகிறதுக்கு காரணம் எங்கடையில அந்த மாற்றம் வர வேண்டும் இருக்கா. தொழுகை என்ற என்னதாக சொல்லுது. குர்ஆன் சொல்லுதோ இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகையானது மானக்கேடான விஷயங்கள், பாவங்கள்ல இருந்து ஒரு அடியானை தடுக்க வேண்டும். இதான தொழுகை. ரைட். அப்ப என்னன்னா தொழுகை எங்கள்ல தாக்கம் செலுத்திருக்க வேண்டும். அப்படி தாக்கம் செலுத்துற தொழுகை என்ன செஞ்சிருக்கோம்? நீங்க உரிய முறையில ஈடுபாட்டோடு தொழும் பொழுது ரைட், உங்கள இடம்பெற்ற பாவமான காரியங்கள், நீங்கள் செய்த பிழைகள், குற்ற உணர்வுகள் உங்களை அப்படியே மேலெழும்பும். நீங்க செஞ்ச நன்மைகளும் தீமைகளும் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த தொழுகையை ஈடுபாட்டோடு தொழும் பொழுது உங்களால ஏற்பட்ட தவறுகள் பிழைகள் நீங்க உணர்ந்து கொள்வீங்க. பாவ மன்னிப்பு என்று சொல்றது, நான் இன்னொரு இடத்துல பேசுற ஒரு டாபிக் கொண்டு இருக்குது, இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு தேடும் தொழுகை. ஒரு தொழுகை எப்படி எங்களுக்கு இஸ்திக்பாராக அமைகிறது, பிராயச்சித்தமாக அமைகிறது, எங்களோட பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பாக அமைகிறது என்ற ஒரு டாபிக் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், இந்த தொழுகை என்ன செய்யுண்டா, எனக்கு நான் ஏதாவது பிழை செய்திருந்தால், ஏதாவது தவறு செய்திருந்தால், ஒரு மனுஷன் நோகடிச்சிருந்தால் அது எனக்கு உணர்த்தும், அது குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த குற்ற உணர்ச்சி ஏதாவது வந்துச்சா, ஈடுபாட்டோட தொழுகை அது எப்ப வரும்னா, தொழுகை ஈடுபாட்டோட தொடரும். ஈடுபாட்டோட தொழுகை பிசிக்கல் எலிமெண்ட பார்க்கும். மென்டல் எப்படி நாங்க ஈடுபாட்டோட தொழுகண்டா, ஒன்னாவது அல்லாஹ் ஏன் தொழணும்னு சொல்றாங்க. நான் கடந்த காலங்களில் பண்ற அக்கிமு ஸலாத்த லிதிக்ரி, நாங்கள் தொழ வேண்டும். அதாவது அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்னை ஞாபகப்படுத்துவதற்காக. நான் கேட்ட கேள்வி, இஷா தொழுகை எங்கள்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்திச்சு தானே, நாங்க இஷா தொழுதம் தானே, எங்களுடைய இஷா தொழுகையில அல்லாவை பற்றிய சிந்தனை வந்ததா? முதலாவது கேள்வி. தாக்கம் செலுத்துதா இல்லையா, தொழுகை ஈடுபாட்டோட இருக்குதா இல்ல, ஈடுபாட்டோட தொழுறண்டா என்ன நடந்திருக்கும்டா, அல்லாஹ் அக்பர் என்று நான் தக்பீர் கட்டுன உடனே அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா சொல்லிக் கொண்டு சூரத்தில் இந்த துஆ இஸ்திஃப்தாஹ் வஜ்ஹது அல்லஹும்ம பஅத் பைனி அல்லாஹும்ம அன்தல் மலிக் எல்லாம் ஓதும். ஏன்டா இதெல்லாம் தொழுகை ப்ரிப்பரேஷன், தொழுகைக்காக. அதாவது நாங்க ஏற்கனவே பிசிக்கலி ரெடி ஆகிட்டு வந்துட்டோம், நேரத்துக்கு ரெடி ஆகிருக்கிறோம், ட்ரெஸ் மாத்தி இருக்கிறோம், உருவெடுத்திருக்கோம், பள்ளியை நோக்கி வந்திருக்கோம், சப்புலபல பிடிச்சிருக்கிறோம், ரைட். இப்ப சுண்ணத்து தொழுது இருக்கிறோம், துவா கேட்டிருக்கிறோம், எல்லாம் பிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தக்பீர் கட்டணும்னு என்ன செய்யறோம், அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா. ஓதுல இந்த துவாவை ஓதுனாலே 70,000 மலக்குகள் எங்களுக்காக வந்து பிரார்த்திப்பதாக ஒரு ரிவாயத், எங்களுக்காக பாவமன்னிப்பு தருவதாக. பாருங்க, தொழுகையில தக்பீர் கட்டுனே தொழுகைக்காக. நான் இந்த இடையில இது இன்னொரு ரிவாயத்தும் இருக்குது, அந்த ரப்பனா லக்கல் ஹம்து அந்த இடத்துல, இந்த இடத்துல மலக்கள் என்ன பெரிய ஒரு டீம் எனக்காக வந்து எனக்கு துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லஹு, அல்லாஹும்ம ரஹ்மஹு, அல்லாஹும்ம தக்கப்பல் மின்ஹு. ரைட், என்னை ஏற்றுக்கொள்ளணும், இந்த பாவங்களை மன்னிக்கணும், எனக்கு அருள் வாழ்க்கணும், ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கணும் என்று மறைக்கணும். அக்கடுத்து என்ன சொல்லுவோம், உன்னை நோக்கி நான் என்ன திருப்பி இருக்கேன், என்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து சொல்லி, இன்ன சொலாத்தி வனுஸ்கி, என்ற தொழுகைகள், என்ற வணக்கங்கள், என்ற வாழ்க்கை, என்ற மௌத்து எல்லாமே உனக்கா ஒப்படைச்சிட்டோம், எல்லாம் உனக்கு தான். அடுத்தது இப்ப சொல்லிட்டு அல்லாஹ் பைனி வபைன ஹத்தாயா கமா,
யா அல்லாஹ், எனக்கும் இந்த பாவத்துக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு இடையில பெரிய இடைவெளி ஏற்படுத்தி என்ன பாவத்திட்டு மிச்ச தூரமாக வச்சு எனக்கு சக்தி இல்லை, நான் பாவத்துல ஈடுபட்டுருவேன், பாவத்தை கண்டா செஞ்சிருவேன், என்ன பாவத்துக்கு தூரமாக்கிது, ரொம்ப தூரமாக்கிது. கிழக்கையும் மேற்கையும் அப்புறப்படுத்தியது போல என்னை விட்டு பாவத்தை தூரமாக்கிது. ஒரு வெண்ணிற ஆடையை எப்படி நீ தூய்மைப்படுத்துவாயோ அது மாதிரி என்ன தூய்மைப்படுத்திடு. தண்ணியால, பனிக்கட்டியால, குளிர் நீரால எல்லாம் என்ன பாவத்தை கழுவிடு. ஏன்னா இன்னும் தொழுகைக்கு போகல, தொழுகைக்கு தக்பீர் கட்டிட்டு நான் ஓதுது இதெல்லாம் கேட்கிறேன். எல்லாம் மந்தல் மணி கியாலா நீதான் அரசன், நான் உண்ட அடியான், நீ என்ற ரப்பு, நான் நிறைய பாவம் செஞ்சேன் அல்லா, பாவம் எல்லாம் மன்னிச்சியா அல்லா, உன்னை தவிர என்ற பாவத்தை யாரும் மன்னிக்கலையா, எனக்கு சரியான வழியை காட்டியது, என்ன பாவத்தை இந்த கவனத்தை திசை திருப்பியா, நான் உன் முன்னிலை நான் ஆஜராக்கின்றார்களா, நான் உன் முன்னிலை சமூக தந்தையா. இது அழகான துவாக்கள் வச்சு எல்லாம் ஓதுறது மனசப்படியே உருவப்பட்டு தொழுகையில முழு ஈடுபாடு வந்த பிறகு சூரா ஃபாத்திஹா ஓதுறது. இந்த தொழுகை எங்கெல்ல செலுத்த வேண்டிய தாக்கம்னு நான் சொல்லுறேன். இப்ப இப்படியே வந்து ஈடுபாட்டோட தொழுதுட்டு ஆவது பிஸ்மில்லா ஓதுறது. இந்த ஆவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்றது இது இதெல்லாம் ஒரு முக்கியமான ஹேபிட் உருவாக்கு. இந்த தொழுகை உருவாக்குற ஹேபிட் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தொண்டுட்டு வந்து முதலாவது ஒரு கான்செப்ட் என்ன சொல்றோம், விரட்டி அடிக்கப்பட்ட சைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப இந்த தொழுகையில இந்த வார்த்தை எங்களோட ஹேபிட் உருவாக்கு, எங்களோட பண்பை கொண்டு வரும், ஒரு நடத்தின மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன, நான் எது செய்யறாலும் கூட நான் எப்பவுமே பாதுகாப்பு தேடக்கூடியவனாக, பாதுகாப்பு உணர்வு உள்ளவனாக இருக்க வேண்டும். இது கொஞ்சம் நாங்க டீட்டெயிலா பார்த்துப்போம். ஏன்னா அந்த ஈடுபாடுள்ள தொழுகை எப்படி இருக்குன்னு இப்ப நான் ஒன்னா சொல்லிட்டு வரேன். இது சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹா ஓத போறேன். ஓத போறது என்ன செய்யறேன்டா, பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஆவுல்லா இந்த ஷைத்தானி ரஜீம் என்று சொல்றது அந்த பாதுகாப்பு தேடுதல் என்பது என்ன ஈடுபாடு, அதாவது என்ன ஹெபிட் ஆகும், என்ன நடத்தியாக மாறும். ஏன தொழுக எனக்கு இதை கொண்டு வந்து தந்துச்சா, இந்த ஹெபிட்டை உருவாக்குச்சா. ஒவ்வொரு பக்தும் குறைஞ்சது ஐங்கால தொழுகையில 17 விடுத்தம், 17 விடுத்தம் நாங்க அவர்கள் சொல்லாட்டியும் 17 ரக்காத்திலையும் நாங்க சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். அந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு முதலாவது வசனம் தான் ஒவ்வொரு வசனத்திலையும் ஓதுறேன்னு நான் சொல்லல, அதை கேட்பானா ஒவ்வொரு வசனத்திலையும் நாங்க சொல்ல மாட்டேன். ஒன்னாவது நாங்க குர்ஆனோட ஆரம்பிக்கிறது சூரா ஃபாத்திஹா ஓதுறோம். இது எங்களுக்கு இந்த ஹேபிட் உருவாக்கும். எந்த ஹேபிட், பாதுகாப்பு தேடுதல். இது வேற டாபிக்கா பேசலாம் என்றாலும் நான் சொல்றேன், இந்த தாக்கம் செலுத்திச்சுன்னு சொல்றது இதுதான். அப்ப எனக்கிட்ட ஒரு ஹெபிட்டா மாறிட்டு எதை செய்ய போன்றாலும் நான் பாதுகாப்பு தேடிக்கொள்வேன். எப்படி பாதுகாப்பு தேடுறது? உதாரணத்துக்கு அதுதான் அந்த கன்செப்ட், என்ன ஹெபிட்னு சொல்ல. இப்ப நான் சாப்பிட போறேன், உங்களுக்கு தெரியும் நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, சில சாப்பாடு ஒத்து வராது, அலர்ஜிக் ஆகிரும், வொமிட் வரும், அல்லது லூஸ் மோஷன் ஆகும், அல்லது ஃபுட் பொய்சன் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, நஞ்சாகுது. ரைட், இப்படி எத்தனையோ அந்த சாப்பாட்டால எப்படி விஷயம் இருக்குது. ரைட், இப்ப நான் சாப்பிடுற சாப்பாடு எனக்கு பாதுகாப்பு தரக்கூடியதாக இருக்கணும். இது இங்க இந்த இடத்துல இருந்து எடுக்கிற மெசேஜ். இது என் சாப்பாடு என் சக்திக்கு அப்பால எனக்கு பொடிக்குள்ள போயிட்டு என்ன கண்ட்ரோல் இல்லை. அது அந்த என் பொடியில இருக்க ஹார்மோன்ஸும் நான் சாப்பிடுற சாப்பாடும்
அதுவும் சொல்றாங்க வாயத்திலிருந்து சாப்பிட்டா காத்துல இருக்க நச்சுத்தன்மை போயிட்டு அது வேற இது பண்ணும். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குதானே. இது எல்லாத்தையும் இந்த சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல இருந்து எல்லாம் எனக்கு பாதுகாப்பு தேவையில்லாம். எனக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ள இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? சாப்பாட்டின் மூலம் நான் பாதுகாப்பு தேடுறேன். அதுதான் பிஸ்மில்லாஹி வஅலா பரக்கத்தில்லா. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நான் சாப்பிடுறேன். அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு அவனது அருளை கொண்டு நான் சாப்பிடுறேன். குறைஞ்சது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லும் அந்த துஆவை சொல்லி தந்தாங்க. அப்ப அந்த சாப்பாட்டுல இருந்து பார்ப்போம். ட்ரெஸ் ஆடை அணியும் போது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச கண்ணுக்கு தெரியாத படைப்பெல்லாம் இருக்குது. நாங்க சில போது மனிதர்கள் பார்வையிலிருந்து மறைஞ்சி ஒரு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுவோம், ட்ரெஸ்ஸை போடுவோம். ஆனா எங்களை மாதிரியே அல்லாஹ்வுல இன்னொரு படைப்பு வச்சிருக்காங்க, கண்ணுக்கு தெரியாத படைப்பு. ஜின் உலகம் ஒன்று இருக்குதே. இந்த ஜின் உலகம் இன்னொரு சப்ஜெக்ட் வெளியில சொல்லிக் கொள்றேன். இந்த ஜின் உலகத்துக்கு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கு மனுஷனோட அங்கே ஒரு ஈடுபாடு. ரைட். இந்த மனுஷனோட பழகணும், சேரணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகணும்னு பெரிய ஒரு ஐடியா இருக்குது ஜின்கள். அப்ப சில வேலை நான் ட்ரெஸ் மாத்துற இடத்துல அந்துகளும் இருக்கு. நான் ஜென்ஸா இருந்தா லேடிஸ் ஜின் இருக்கலாம், லேடிஸ் இருக்கிற ஜென்ஸ் ஜின் இருக்கலாம். அல்லாஹ். அப்ப நாங்க என்ன செய்யறது? ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க ட்ரெஸ்ஸை கலையும். பிஸ்மில்லாஹி அல்லதி லா இலாஹ இல்லா ஹுன்னு சொல்லித்தான் எங்களோட ட்ரெஸ்ஸை நாங்க கலையணும். அப்ப என்ன செய்யும்? இந்த துஆவை ஓதி ட்ரெஸ்ஸை கலையும் போது ஜின்களிடமிருந்து ஷைத்தான்களிடமிருந்து இந்த அவுரத் பாதுகாக்கப்படுகிறது, மறைக்கப்படுகிறது. அப்புறம் ட்ரெஸ்ஸை போடும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கஸானி ஹாதா மின் கைரி ஹவ்லின் மின்னி வலா குவா. ரைட். இது என்னது? நான் ட்ரெஸ்ஸை போடுறதுல இப்ப நான் வெளியே போறேன், என் மானத்தை மறைக்கிறதுக்காக ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன், பலரும் பத்து நடக்கலாம். அப்ப அதுல இருந்து நான் என் ட்ரெஸ் மூலம் என்ன நோக்கத்துக்காக ட்ரெஸ் பண்ணிருக்கேன் அந்த நோக்கத்தை அடைகிறது, பாதுகாப்பு தேடுகிறேன். ட்ரெஸ்ஸை கலையும் போது பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த ஹேபிட் ஒரு அப்படி இங்கதான் சந்தர்ப்ப துவாக்கள் கூட நாங்க ஞாபகப்படுத்தலாம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு துவா சொல்லி தந்திருக்காங்க. அந்த துவாவை எப்ப நான் ஓதக்கூடிய நான் மாறுவேண்டா, இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றது என்னை இம்பெக்ட் பண்ணி இருந்தால் அது இந்த ஹெபிட்டை கொண்டு வந்திருக்கும். அந்த ஹெபிட் தான் நான் ஒவ்வொரு விஷயத்திலையும் பாதுகாப்பு தேடக்கூடியவனாக மாறுவேன். அப்ப இங்க ஒரு மனுஷன் தொழக்கூடிய ஒரு மனுஷன் லைஃப்ல இம்பெக்ட் பண்ணு கேட்டேன். தொழக்கூடிய ஒரு தொழுகையாளிட வாழ்க்கையில அவன் சந்தர்ப்ப துவாக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவனாக இருப்பான். சப்ஜெக்ட் எழுதிச்சான். இப்ப இந்த தொழுகையில இம்பெக்ட் பண்றது கேட்பது இதுதான். அங்க பெரிய விஷயம் தான் இந்த தன்மானை பார்க்க மானக்கேடான விஷயங்கள் பாவங்கள் தடுப்பு பெரிய ஒரு சப்ஜெக்ட் சொன்னான். அந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் தொழுகை தாக்கம் செலுத்தும். ஏட நடத்தையில, ஏட சிந்தனையில, ஏட வாழ்க்கையில சார்ந்த அதுல ஒன்றுதான் இந்த ஹேபிட், பாதுகாப்பு தேடுகின்ற இந்த ஹேபிட். எதை செய்யும் போதும் ஒரு பாதுகாப்பு உணர்வோடு செய்யும். இதுல நீங்க பேசலாம். நான் 2 உதாரணம் சொன்னா நீங்க விளங்கிருக்கீங்க. நான் தொடர்ந்து உதாரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுத்தந்த துஆக்களை ஓதுவதற்கு தொழுகை பயிற்றுவிக்கும். தொழுகையில விளைவுகள்ல ஒன்று நான் சந்தர்ப்ப துஆக்களை ஓதுவேன். சுப்ஹானல்லாஹ். விளங்கிச்ச இது விஷயம். அப்ப எங்க இருந்து வந்துச்சு? இது ஹேபிட். சூரா ஃபாத்திஹா சொல்றாரு ஹேபிட். இரண்டாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று நான் ஓதுறேன். அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓதும் போது நான் இந்த ஸல்லல்லாஹு ஹதீஸ் என்னன்னா, எந்த ஒரு காரியம் பிஸ்மிலை கொண்டு ஆரம்பமாகிறதோ அந்த காரியத்தில் அல்லாஹ்வுடைய அருள் காணப்படும். அப்ப நான் செய்கின்ற எல்லா வேலையும் வெற்றிகரமாக முடிய வேண்டுமா இருந்தால், எனக்கு சாதகமாக முடிய வேண்டுமா இருந்தால்
அது எனக்கு நல்ல விளைவுகளை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நான் அந்த காரியங்களை பிஸ்மிலை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். பிஸ்மில்லா துவாக்கள்ல கூட நிறைய இடங்கள்ல இந்த பிஸ்மில்லா வந்து பார்க்கணும். பிரயாண துவா பிஸ்மில்லா தவக்கல் அலல்லா, அந்த வீட்டை விட்டு வெளியாகும் பிஸ்மில்லா தவக்கல் அலல்லா, வீட்டை விட்டு வெளியாகும் போது பிரயாணத்துல பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லி துவா ஓதுறோம். ரைட், ஒரு வருத்தம் ஒரு நோவு கொண்டு வந்தா பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஆஃபீஸ்ல ஓதுறோம். நிறைய இடத்துல இந்த பிஸ்மில்லா நம்பி சேர்த்திருப்பாங்க. ஏன்னா அந்த பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு காரியமும் அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்ட காரியமாக காணப்படும் என்பது ஹதீஸ். அப்ப இது ஒரு ஹேபிட். நான் எதை செய்யறேன்னாலும் பிஸ்மில்லா என்று சொல்றது habit. இன்னைக்கு நீங்க தூக்கம் விழிச்சதுல இருந்து இந்த பொழுது வரையும் எத்தனை வேலை செஞ்சிருப்பீங்க? அதாவது எழும்புறது, பாத்ரூம் போறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, ஷாப்பிங் போறது, அல்லது யாருக்கா படிச்சு கொடுக்கறது, அல்லது யாருக்கா உதவி செய்வது, பேசுறது, இப்படி எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கோம் தானே. இந்த ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்னால நான் ஏற்கனவே சொன்ன சந்தர்ப்பத்தில் பிஸ்மில்ல கொண்டு நான் எந்த காரியத்தை ஆரம்பிச்சேன் என்று சிந்திச்சு பார்ப்போம். இதுதான் தொழுகத்தார தாக்கம். இதுதான் தொழுகை எனக்கு ஏற்படுத்த என்னில் ஏற்படுத்துகிற தாக்கம். நான் எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லா என்று தொடங்கக்கூடியவனாக என்னை மாற்றியது எனது தொழுகை. ஈடுபாட்டோட தொழுகிறதை நான் திருப்பம் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். பிசிக்கல் எலிமெண்ட் பேசுறேன், இப்ப மென்டல் எலிமெண்ட் நம்ம பேசுறோம். அதுல ஆரம்பமாக பார்த்தோம், சுருக்கம் பாட்டு வந்தோம், அதை ஒவ்வொன்றை பார்க்க நிறைய நேரம் இருக்கும். சூரா பாத்தியா மட்டும் முக்கியமாக இருப்பதால சூரா பாத்தியா மட்டும் ஒரு 12 ஹெபிட்ஸ்களை உங்களுக்கு கற்றுத்தரும். 12 நடத்தைகளை பண்புகளை கற்றுத்தரும். அதுல ஒண்ணுதான் பாதுகாப்புணர்வுன்னு சொன்னேன். இரண்டாவது பிஸ்மில்லா, எந்த காரியத்தை செய்யும் போதும் பிஸ்மிலை கொண்டு நான் ஆரம்பிப்பது என்பது அந்த சூரா ஃபாத்தியால இருந்து பிஸ்மில்லா சொல்றது தொழுகை கற்றுத்தர ஒரு ஹெபிட். மூன்றாவது என்ன சொல்றோம்? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்ன்ற மிக முக்கியமான இந்த தொழுகை. இங்கதான் நிறைய விஷயத்தை நாம பேச போறோம். தொழுகையானது ஈடுபாட்டோடு தொழுகு. அந்த ஈடுபாடு என்ற ஒரு அந்த அந்த விஷயம் எப்படி எங்கள்ல இம்பெக்ட் பண்ணுதுன்றதும், ஈடுபாட்டோட தொழுகை எப்படி இம்பெக்ட் பண்றதும் வந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றது பெரிய கான்செப்ட். என்ன கான்செப்ட்? அதுதான் இன்னைக்கு முழு உலகம் அதுல ட்ரைனிங் கொடுக்குறாங்க, புக் எழுதுறாங்க, பேசுறாங்க. பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவா பாருங்க, பாசிட்டிவ் ரிசப்ஷன், பாசிட்டிவ் பண்ணுங்க, பாசிட்டிவ் அப்ரோச், எல்லாம் பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை கொண்டு வர பேசிக் விஷயத்தை அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எனவே முதலாவது விஷயம் பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் அம்ரில் முஃமினீன். இங்க நான் பேசுறது எனக்கு லேசி, கேட்கறது உங்களுக்கு லேசி. ஆனா சொல்ற சப்ஜெக்ட் லேசா வார விஷயம் அல்ல என்பதை புரிஞ்சு கொள்ளணும். சேர் சொல்லிட்டு போவாரு, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது அனுபவம். இதுதான் பேசும். நாங்க ஏற்கனவே சொல்றது, இங்க நாங்க பெரிய ரிசர்ச் இதுல ஆய்வு கட்டுரைகளை முன்வைக்கல, ஆய்வு அறிக்கைகளை முன்வைக்கல, மாற்றமாக பிராக்டிஸ நாங்க பேசுறோம். இந்த அல்ஹம்துலில்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு அது சாதகமா அமைஞ்சாலும் சரி, பாதகமா அமைஞ்சாலும் சரி, பாசிட்டிவா பார்க்கக்கூடிய மனோநிலையை நான் தொழுகை என்று ஏற்படுத்திச்சா. இன்னைக்கு இதுல இருக்கிறார்களும் சரி, சமூக வாழ்றார்களும் சரி, எத்தனையோ வகையான பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க எத்தனையோ வகையான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்துலேருந்து எப்படி நாங்க முகம் கொடுக்கிறோம், எவ்வளவு கவலைப்படுறோம், உடஞ்சி போறோம், நொறுங்கி போறோம், மூமெண்ட்ஸ் இல்லாம போறோம். இப்படி எத்தனையோ தாக்கங்கள் கொண்டு இந்த பிரச்சனை, கஷ்டங்கள், கவலைகள்
என்ன சுத்தி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் என்ன போன்றவர்கள் அல்ல, என்ன போல திங்க் பண்றவர்கள் அல்ல, என் உணர்வுகளை புரிந்து கொள்கின்றவர்கள் அல்ல. இன்னொரு வகையில சொல்ல போனா என் வாழ்க்கையே சோதனையாக இருக்கிறது. இன்னொருத்தர் புரிஞ்சு கொள்றாரு இல்லைன்றது கூட சோதனை தான். அப்ப இந்த மாதிரி என்ன சுத்தி எல்லா நிகழ்வுகளையும் நான் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பார்க்கிறேன், பாசிட்டிவாக அணுகிறேன் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமினீன், விசுவாசிகளுடைய விடயத்துல நான் ஆச்சரியப்படுகிறேன். என்ன, ஏதாவது நல்லது நடந்தா ஹமித, அல்லாஹ்வை புகழ்றார், அல்லாஹ் எனக்கு செஞ்ச அருள்னு சொல்றான். ஏதாவது அவனுக்கு விருப்பமில்லாத ஒரு செயல் நடந்தா இது அசாபகம், அவனுக்கு ஏதாவது ஒரு விருப்பமில்லாத ஒரு விஷயம் நடந்துட்டா அதான் இல்லா அல்லாஹ் என்ன சோதிக்கிறான். என்னது, அவனுக்கு சந்தோஷம் நடந்தாலும் சரி, கவலை நடந்தாலும் சரி, சாதகமா வந்தாலும் சரி, பாதகமா வந்தாலும் சரி, அவனோட மனோநிலையில எந்த மாற்றம் வராது. அவன் பாசிட்டிவா தான் பார்ப்பான். சாதகமானதை பாசிட்டிவா தான் பார்க்கிறான், பாதகமானதை பாசிட்டிவா தான் பார்க்கிறான். இந்த பாசிட்டிவ் என்ற அந்த நேர்மறையான மனோநிலைய, நேர்மறையான சிந்தனைய, நேர்மறையான நடத்தைய தரக்கூடியது, தர வேண்டியது இந்த தொழுகை. அந்த தொழுகையில் உள்ள சூரா பாத்தியா, அந்த சூரா பாத்தியா அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வசனம். இப்ப இன்னொரு ஹேபிட் பாசிட்டிவ்ன்றது சொல்ல லேசி, கேட்க லேசி, செய்யணுமே. சமைச்சு வச்சிருப்போம், ஹஸ்பண்ட் என்ன உப்பு இல்லைன்னு, அல்லது நீங்க பெரிய ஆவலோட ஹஸ்பண்ட் பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இருப்பீங்க, அது கணக்கெடுக்காம போயிட்டுருவார். அல்லது மறுபக்கம் நீங்க வீட்டுக்குள்ள போகும்போதே மனைவி உங்களை பாசிட்டிவா அழகான முறையில வர வைக்கணும், உங்களுக்கு ஆறுதல் அளிக்கணும், சாந்தி அளிக்கணும் யோசிப்பீங்க. அது புலம்பிட்டு இருக்கும், இப்பதான் வாரீங்களா, இவ்வளவு நேரம் கணக்கு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு புலம்ப பிடிக்கும். இந்த நேரத்திலையும் சொல்லிக்காம மனந்தத்தோடு அது அணுகேடுமா இருக்கிறதா? இது லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கு விருப்பமான விருப்பம் இல்லாத இன்னும் விஷயங்கள் நடக்கிறது. அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எனக்கு ஒருத்தர் தீமை செய்வார், துரோகம் செய்யறாரு, எனக்கு விலங்கு நல்ல விலங்குகளை செய்யறாங்க. நான் இப்படி அவர் அணுகிறது. அப்படி துரோகம் செய்யும் போது கூட சில வேலை சிலர் சொல்லுவாங்க, சொல்லி இருக்கிறாங்க, இதில் கையாளத்தனமே இல்லை. இல்ல, அப்படி இல்லை. இது கையாளத்தனம் இருக்கிறது, இது பலவீனம் இருக்கிறது, இயலாமை இருக்கிறது இல்லை. உங்களுடைய ஹேபிட் எதையும் எதையும் பாசிட்டிவா தான் பார்ப்பீங்க. அது ஒரு பெரிய ஒரு பக்குவம், அது ஒரு பெரிய ஒரு பண்பு, பெரிய ஒரு மனோநிலை. அப்ப இந்த மனோநிலை, இந்த பக்குவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த தொழுகை இருக்க வேண்டும். எனவே இந்த மாதிரி இந்த தொழுகை எவ்வகையான தாக்கம் செலுத்தும், ஈடுபாட்டோடு தொழும் போது, அதாவது நான் ஈடுபாட்டோடு தொழுகிறேனா இல்லையா என்பதை பார்ப்பதற்கும், அந்த ஈடுபாட்டை கொண்டு வருவதற்கும் இப்ப நான் சொல்லிட்டு போற விஷயங்கள் மிகவும் துணையாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் அதுல சயின்ஸ் என்னது பேசுவோம். நான் 3 விஷயத்த சொல்லியிருக்கேன், இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த சிட்டிங்ல இந்த பேலன்ஸ்களை பார்த்து இந்த ஈடுபாடான தொழுகை இந்த எந்த வகையான தாக்கத்தை செலுத்தும், எந்த வகையான மாற்றத்தை கொண்டு வரும், அதாவது மனோ ரீதியான, சிந்தனா ரீதியான, நடத்தை ரீதியான தாக்கங்கள் எல்லாம் எப்படி ஏற்படுன்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க வருகின்ற பாடங்கள்ல கவனிப்போம். குறிப்பாக மீண்டும் மீண்டும் சொல்றேன், நாங்க கொஞ்சம் டைம் மாத்திருக்கோம். எனக்கு என்னன்னா புதன்கிழமை நான் இருக்க இடத்துல இருந்து எனக்கு இந்த நிகழ்ச்சி செஞ்சு கொண்டிருந்த கஷ்டம் இருக்குது. அதனால வியாழக்கிழமை நான் வேறொரு டேட்டை கேட்டிருந்தேன். அதுல பல டிஸ்கஷன் பல கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அந்த வகையில இன்றைக்கு வியாழக்கிழமை 8:30க்கு நாங்க போட்டிருந்தோம், அது செஞ்சிருக்கோம். இன்ஷால்லா தொடர்ந்து வியாழக்கிழமை 8:30ன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு பாசிட்டிவான முடிவுதான். எல்லாம் வேறு என்ன, எனக்கு ஏற்கனவே இந்த ஃபீட்பேக்ல சொன்னாங்க, லேடிஸை பொறுத்தவரை இந்த 9 o'clock கொஞ்சம் வீட்டுல சாப்பாடு பரிமாறுறது, இந்த மாதிரி பல வேலைகள் இருப்பதால அதை கேட்டுக்கொண்டே தான் அதில் செய்யறாங்கன்னு சொல்றதால, ஏண்டா இந்த செஷன் ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஏதோ ஒரு தாக்கத்தை கொண்டு வரணும்
இந்த செஷன்ல கண்டினியூஸா போற ஆட்கள்ல பாரிய படிப்படியான மாற்றங்கள் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்ப்பதால அந்த டைமிங் கொஞ்சம் யோசிங்க. வியாழக்கிழமையா இருந்தா 8:30 பிறகுதான் எனக்கு எதுவும். மற்றபடி புதன்கிழமை கொஞ்சம் கஷ்டம், செவ்வாய்க்கிழமை கஷ்டம். இன்னும் சொல்ல போட்டு மண்டே எனக்கு பாசிபிலிட்டியான நாள் தான். மண்டே ஓகே. சண்டே இல்ல, சண்டே இல்ல, இதுதான் இன்னைக்கு அல்லது மண்டே நல்லா. அதுல ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அவங்களோட கருத்துக்களை போடுங்க, அல்லது இதே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க இன்ஷால்லா வியாழக்கிழமை. அது இன்னொரு நல்ல ஒரு நாள். வெள்ளி நல்ல ஒரு நல்ல, மற்ற நாள் மோசமானதுன்ற கருத்து அல்ல. எங்களுக்கு அந்த அமல்களை கூட்டிக் கொள்வதற்குரிய நல்ல ஒரு நாளாக இருப்பதால வியாழக்கிழமை கண்டினியூ பண்ணலாம்ன்றது என்ற கருத்து. உங்களுடைய கருத்து தான் இன்ஷா அல்லாஹ் இந்த குரூப்ல நீங்க மெசேஜை பாஸ் பண்ணலாம். இதுல ஏதாவது கேள்வி இருக்குதா? எதுவும் கேட்கறதா கேளுங்க, இல்லாட்டி பொறுப்பாளர்கள் இதை முடிச்சு வைங்க. நினைக்கிறேன் ஷேக் யாரும் கேள்விகள் இருக்காது. இன்ஷால்லா நாங்கள் வியாழக்கிழமையே கொண்டு போவோம். உங்களுக்கு வசதியாகிக்குமே 8:30 கொஞ்சம் நல்ல போலப்படுது. அவரோட அபிப்பிராயங்கள் சொல்ற வரைக்கும் வியாழக்கிழமை எடுத்துட்டு போவோம். எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அந்த லிங்க் அரேஞ்ச் பண்றது. பரவாயில்ல, நாங்கள் நம்மளை உங்களுக்கு செஞ்சு கொண்டு போவோம் இன்ஷால்லா. மற்றபடிக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்தி வச்ச ஷேக் அவர்களுக்கும் அதுல சமரியை கொடுத்த சயித் சார் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குல்லாஹ். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆஸிர் இன்னல் இன்சான லஃபீ ഖുസ്ർ இல்லல் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி.